பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் வசனம் 19-20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே தெர்பைக்கு புறப்பட்டு போனான். தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய நடத்துதல் இருக்கிற ஒரு ஊழியன். ஆனால் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் போதனை செய்கிறார்கள். பாருங்க, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். தேவனுக்காய் நம்ம நிற்கிறோம், தேவனுக்காய் சாட்சியா இருக்கிறோம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்கிறோம். நம்ம மேல கல்லெறியும்படியாய் சூழ்ச்சிகள் வரும், சத்துருவின் வல்லமைகள் செயல்படும், நம்மை அழுத்தும்படியாய். யார் மேல தேவனுடைய அபிஷேகம் பலமா இருக்குதோ, யாரை கொண்டு தேவன் தேசங்களை அசைக்கலான்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மேல அழுத்தங்கள் வரும். பாருங்க, எந்த அளவுக்கு சத்துரு பவுலின் மீது எத்தனித்திருப்பானேயானால், ஜனங்களை விரோதமாய் எழுப்பி, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறாங்களாம், உங்களை குலைக்கும்படியாய், உங்களை எல்லா வகையில அழிக்கணும்னு நினைச்சு சத்ருவின் வல்லமைகள் செயல்படுதா? மனிதர்கள் மூலம் தான் செயல்படும். யூதர்கள் மூலமாய், அவர்கள் மூலமாய் சத்ரு செயல்பட்டு அந்த மகனை கல்லெறிந்து கொல்லும்படியாய் கொண்டாங்க. ஆனால் ஒரு காரியம் இந்த இடத்துல மனதில் வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள் இருக்காங்களோ, கர்த்தருடைய அழைப்பு யாருக்குள் பலமா இருக்குதோ, எந்த நேரத்திலேயோ அவர்களை இந்த பூமியிலிருந்து எடுக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்த நேரம் வரைக்கும் அவர்கள் இந்த பூமியில தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். ஹல்லேலூயா. அவன் செத்து போனான் என்று நீ பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள். உங்களுடைய ஊழியம் செத்து போகல, உங்க அழைப்பு செத்து போகல. கர்த்தர் உங்கள் மேல கொடுத்த மகிமையான அழைப்பு எந்த காரியத்தை கொடுத்து தோத்து போகல. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை எழும்ப செய்வார். சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், சில காரியங்கள் உங்களை தடைபடுகிறது போல கொண்டு வரலாம். எந்த தடைக்கு அஞ்சி போகாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற அழைப்பு தேவன் கொடுத்த அழைப்பா இருக்குமானால், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு தேசங்களை சந்திக்கிற அழைப்பா இருக்குமானால், கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எந்த வல்லமை பவுலை தூக்கி எடுத்ததோ, அப்போஸ்தலர் 14-20 வசனத்துல அவன் சூழ்ந்த நிலையில் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். சீஷர்கள் அவனை சூழ்ந்த நிலையில் அவன் எழுந்து, பவுல் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். நீங்கள் எழும்பீங்க, திரும்பவும் எழும்புவீங்க. கர்த்தர் உங்களை இரட்டிப்பான வல்லமையோடு எழுப்புவார். எந்த வல்லமையும் உங்களை கீழே தள்ள முடியாது. கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். அருமையான தேவ ஊழியனே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு நாள் ஒரு காலம் சோர்ந்து போக கூடாது. கர்த்தருடைய அழைப்பு கடைசி வரை ஓடும்படியா அந்த அழைப்புக்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கிற பொழுது, உங்கள் அழைப்புக்கு நீங்க உண்மையா இருப்பீங்கன்னா, உங்க அழைப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து தேவனை பிடித்துக் கொள்ளும்படியாய் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுவீர்கள் என்றால், திரும்ப எழுந்து உங்களை கட்டுவார், தேவன் உயர்த்துவார். எந்த சூழலை பார்த்து கலங்கி போகாதீங்க. எந்த சூழ்ச்சிகளை பார்த்து, எந்த மனிதர்களை பார்த்து நீங்க தயங்கி போகாதீங்க. உங்கள் மேல் வைத்த அழைப்பு பெரிது. உங்களை கீழே தள்ளிட்டோம், சூழ்ச்சி மேற்கொண்டுச்சு நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் திரும்ப உங்களை எழும்ப கட்டுவார். பவுலை போற திரும்ப எழ வைப்பார். உங்களுக்கு இருக்கிற வல்லமை, உங்களுக்கு இருக்கிற அழைப்பு மிக வித்தியாசமானது. தைரியமா செயல்படுங்க. பவுலை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவார். சோர்ந்திடாதபடி ஓடுங்க. கர்த்தர் மகிமை உங்களை நிரப்பு. தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.